சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இரண்டாவது நாளாக இறுதி வாதத்தை முன்வைத்து வருகிறார். அது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். நிரஞ்சன், இந்த சொத்து குவிப்பு வழக்கில் இரண்டாவது நாளாக இன்னைக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதை பற்றி விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராஜலட்சுமி, இந்த ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமிதவராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் இரண்டாவது நாளாக கர்நாடக அரசு வழக்கறிஞராக ஆஜராகியிருக்கின்ற துஷ்யந்த் தாவே அவர்கள் தனது இறுதி வாதங்களை முன்வைத்து வருகின்றார். நாளையுடன் அவர் தனது இறுதி வாதங்களை முடித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் இன்றைய தினம் பல்வேறு முக்கியமான விஷயங்களை அவர் முன்னெடுத்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக இந்த போயஸ் கார்டன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஜெயலலிதா உள்ளிட்ட இந்த 4 பேர் சார்பில் கட்டப்பட்டிருந்த வீடுகளில் பல்வேறு ஆடம்பர பொருட்கள் இடம்பெற்றிருந்தன, நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன என்று பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்ட அவர், இவ்வளவு பெரிய விஷயம் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட கீழ் நீதிமன்ற நீதிபதி குன்ஹா அவர்கள் அதிலிருந்து 20% விலக்களித்து இந்த கட்டிடங்களின் மதிப்பாக 22 கோடியை அவர் நிர்ணயித்திருந்தார். ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசுவாமி அவர்கள் இந்த கட்டிடங்களின் மதிப்பு வெறும் 5 கோடி தான் என்று நிர்ணயித்திருந்தது என்பது மிகவும் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஜெயா பப்ளிகேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கிய அவர் அது எதற்காக தொடங்கப்பட்டதோ அதை மட்டும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து அதன் மூலம் பல்வேறு கிளை அலுவலகங்களை தொடங்கி அதன் மூலம் புதிய புதிய வங்கி கணக்குகளை தொடங்கி தனது சொத்துக்களை சேர்ப்பதற்காக தான் அந்த ஜெயா பப்ளிகேஷனை அவர் தொடங்கி இருந்தார் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதுவும் இல்லாமல் இந்த நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் மூலம் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு மேல் தங்களுக்கு வருமானம் கிடைத்ததாக ஜெயலலிதா தரப்பினர் குறிப்பிட்டிருந்தனர். இந்த 14 கோடி ரூபாய் எப்படி வந்தது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்ததை அடுத்து அது தொடர்பான விளக்கங்களை இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் துஷ்யந்த் தாவே அவர்கள் எடுத்துரைத்து வருகின்றார். அதாவது இந்த நமது எம்ஜிஆர் பத்திரிகையானது 1 ரூபாய்க்கு தான் அப்பொழுது அன்றைய காலத்தில் அதற்கும் குறைவான காசுகளில் தான் வழங்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது 14 கோடி ரூபாய் எப்படி எழுந்தது என்று இந்த குற்றவாளிகளிடம் கேட்ட பொழுது எங்களுக்கு தொண்டர்களிடமிருந்து கிடைத்தது, அது மட்டுமல்லாமல் சந்தாவின் மூலமாக கிடைத்திருந்தது என்று அவர்கள் பதிலளித்திருந்தார்கள். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒரு பொது தலைவராக இருப்பவர் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் அளவிற்கு தொண்டர்களிடமிருந்து வாங்கலாமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கென்று தமிழகத்தில் ஏதேனும் தனி சட்டம் இருக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு துஷ்யந்த் தாவே அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த மாதிரியான தனி சட்டம் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த பொது சட்டம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதன் கீழ்தான் அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களும் வருகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் ஏன் இதிலிருந்து விலகி இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த ஜெயா பப்ளிகேஷன்ஸ் மூலமாக கிடைத்த அந்த வருமானத்திற்கான ஆவணங்கள் எங்கே என்று கேட்டபொழுது அவை அனைத்தும் நாங்கள் ஒரு காரில் வைத்திருந்தோம், அந்த கார் திருடு போய்விட்டது என்று அவர்கள் பதிலளித்திருந்தார்கள். பின்னர் நீண்ட நாட்களுக்கு பின்னர் தான் அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த ஆவணங்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திலும் கொடுக்கப்பட்டிருப்பதாக துஷ்யந்த் தாவே அவர்கள் தெரிவித்திருந்தார். அதுவும் இல்லாமல் மேலும் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த நமது எம்ஜிஆர் மூலம் கிடைத்த வருமானத்திற்கான வருமான வரியினை இவர்கள் 1998ஆம் ஆண்டு தான் இவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஆனால் 96ஆம் ஆண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தது, 97ஆம் ஆண்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. குற்றச்சாட்டுகள் பதிவு செய்த பின்னர் இவர்களுக்கு இந்த வருமான வரித்துறையின் விதிகளானது பொருந்தாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி 98ஆம் ஆண்டு இதனை தாக்கல் செய்தார்கள், அதை எப்படி குமாரசாமி ஏற்றுக்கொண்டார் என்ற பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து இந்த வாதங்கள் தற்பொழுது நற்பக வாக்கிலும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ராஜலட்சுமி, நிரஞ்சன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.